மாஞ்சா காத்தாடி நூல் இருக்கு இல்லையா, அந்த நூல்ல இருந்து கழுத்து அறுபடாம இருக்கிறதுக்காக போக்குவரத்து போலீசார் ஒரு புதுவிதமான யுக்தியை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும். இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா, ஹைதராபாத்ல இந்த போலீசார்லாம் என்ன பண்றாங்கன்னா, இருசக்கர வாகன ஓட்டிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வாகனங்கள்ல இந்த நம்மளோட டங் கிளீனர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய அமைப்பு வச்சு ஒரு செட் பண்ணி கொடுக்குறாங்க. இது உங்களோட சேஃப்டிக்காக அப்படின்னு. மாஞ்சா கயித்துல நூல் போட்டு அந்த பட்டம்லாம் விடுவாங்க தெரியுமா? ஸோ அது எவ்வளோ அந்த மாஞ்சா கயிறு கெடுதல், அது எவ்வளோ விபத்துக்களை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியாக பார்த்தாலும் செய்திகளில் கேட்டாலுமே அதெல்லாம் முடியாதுப்பா, நாங்கள் பண்ணுவோம், அப்படிதான் இருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு கூட்டமும் இருக்கத்தான் செய்து. ஹைதராபாத்ல இந்த மாதிரி சம்பவங்கள் விபத்துகள் தொடர்ச்சியாக நடந்துட்டே இருக்கிறதுனால ஒரு உயிர் போகிறது அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்றுக்க முடியாது இல்லையா? அதனால் இப்போதைக்கு இந்த ஒரு சேஃப்டி கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வாகனங்களில் இதை பொருத்தி அந்த வாகன ஓட்டிகள் கிட்டேயும் சொல்கிறாங்க. முழுமையாக பேன் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தாலுமே ஒரு சிலர் பண்ணுற தவறு இருக்கு இல்லையா, அதனால் எந்த இழப்பும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த அதிகாரிகள்லாம் இப்படி பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல மொத்தமாகவே அந்த மாஞ்சா கயிறு அதை விற்கிறதே தடை பண்ணணும் அப்படின்றீங்களா, இல்லை இது கூட ஓகேன்றீங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.